டீலிமிட்டேஷன் ஒண்ணு கொண்டு வந்தா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். அப்புறம் இங்க வந்து ஒரு பிரிவினை கேட்கக்கூடிய சூழ்நிலை கூட தள்ளப்படலாம். 100%. நீங்க இந்திரா காந்தியை விட அறிவாளி யாரும் இல்ல. ஆ. வாஜ்பாயை விட அறிவாளி யாரும் இல்ல. ஆமா. வாஜ்பாய் இந்திரா காந்தி இதே நிலைமை வரும்போது 76ல ம். 84வது சட்ட திருத்தத்தை போட்டு ம். எப்போ 25 வருஷம் தந்தமா தள்ளி போடுது. 76ல 76ல 2001 வந்த பிறகு வாஜ்பாய். வாஜ்பாய் இன்னொரு 20 வருஷம் தள்ளி போடுது. வேண்டாம். இப்பவுமே சிஎம் என்ன சொல்லியிருக்காங்க, இப்ப தீர்மானம் போட்டிருக்காங்க. நம்ம பேசிட்டு இருக்க நேரம் தீர்மானம் போட்டுட்டு இருக்காங்க. எப்படியும் நம்ம இந்த பேட்டி ஒளிபரப்பாகும் போது முழுமையா அந்த கூட்டமே முடிஞ்சிருக்கும். சரிங்களா? என்ன சொல்றாங்க, 30 வருஷத்துக்கு தள்ளி வைங்க இத அப்படின்னு கேக்குறாங்க. உண்மைதான். 30 இயர்ஸ்க்கு. அப்போ இந்த பயம் வந்து கேரளாவுக்கு வந்துருச்சு, கர்நாடகாவுக்கு வந்துருச்சு, ஆந்திராவுக்கு வந்துருச்சு, தெலுங்கானாவுக்கு வந்துருச்சு, தமிழ்நாட்டுக்கு அதிகமா வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு அதிகமா 40 நமதே. இந்தியா கூட்டணியில மேஜர் பார்ட்னர் யாரு? திமுக தான். அப்போ திமுகவுக்கு இந்த ஜுரம் அதிகமாக வந்து விட்டது. ஆனா நாங்க இத பத்தியே இது பண்ணலீங்க. நாங்க எடுத்துக்கவே இல்லை. இப்படி ஒரு முடிவுல நாங்க இல்லவே இல்லை. எதுக்கு இதை பேசிட்டு இருக்கீங்க? இல்ல ரைட், நியாயம் தான். அண்ணாமலையுடைய கோஷம் நியாயம் தான். நாடாளுமன்றத்துல வாஜ்பாய் செய்ததை போல 30 வருஷம் தள்ளி போட்டு விடுகிறோம்னா அது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியதானே? இல்லாத ஒண்ணுத்தை நாங்க எப்படி பார்லிமெண்ட்ல பேச முடியும்? டைம் முடிஞ்சு போச்சு இல்ல. அந்த மறு அடுத்த வருஷம் 26ல வருது. அந்த ஒரு இது வருது. ஆமா.